உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னமோ தெரியலங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவன் இப்படிதான் நடந்துக்கிறான். அதுக்கான காரணத்தை என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல, அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் அஞ்சலி கிட்ட கூட இத பத்தி கேட்டேன். அவளும் எனக்கு தெரியலன்னு தான் சொல்றா. அவளுக்கு தெரிஞ்சும் சொல்லலையா? இல்ல ராஜா அவகிட்ட கூட தான் சந்தேகத்தை சொல்லலையா? அவளுக்கு தெரியாம இருந்தா அவ எதுக்கு என் ரூம்ல கிடந்த கர்ஷீஃபை மறைச்சு எடுத்துட்டு போகணும்? ராஜா கிட்டயும் உங்ககிட்டயும் இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அஞ்சலி கிட்ட கேட்டேன். அஞ்சலிக்கு தெரியலன்னா அவன் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டுதான் என்கிட்ட பேசாம இருக்கான்னு எனக்கு இப்ப தோணுதுங்க. ஐஸ்வர்யா, நான் கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. நீ எதுவும் தப்பு பண்ணல. புள்ளைக்கு நான் எப்படிங்க தப்பு செய்வேன்? அவன் தப்பு பண்ணா கூட நான் அவனை கண்டிச்சதே இல்ல. அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு நினைக்கிறவ நான் போய் எப்படிங்க தப்பா ஏதாவது அப்படி பண்ணா அது எனக்கு நானே பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? எனக்கு இது நல்லாவே தெரியுமா. என்னையே நீங்க சந்தேகப்பட்டு கேக்குற அளவுக்கு அந்த ஆண்டவன் என்ன இப்படி ஒரு இக்கட்டான நிலையில கொண்டு வந்து விட்டுட்டானேன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. அவன் ஆசைக்கு நான் என்னைக்குங்க குறுக்க நின்னு இருக்கேன்? அவனோட ஆசைதான் ஏன் ஆசைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா, அவன் உன்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை பார்த்ததும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த உலகத்துல என்னை யார் தப்பா நினைச்சாலும் என்னால அதை பொறுத்துக்க முடியும். ஆனா என் ராஜா என்ன தப்பா நினைச்சானா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் என்கிட்ட பேசாம இருக்கிறத நினைச்சு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி மட்டும் அவன் நினைச்சிட்டு இருந்தா என் உயிர் என் உடம்ப விட்டு போயிடுங்க. ஐஸ்வர்யா, ஏன் ஐஸ்வர்யா நீ கவலைப்படாம இரு. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல வேண்டாங்க, இத பத்தி அவன்கிட்ட நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். நீங்க கேட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டுற போது இத நானே பாத்துக்கிறேன். எங்க பாசம் காட்டணும், எங்க கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். இத நானே சரி பண்ணிக்கிறேன். இல்ல ஐஸ்வர்யா, நீ இப்போ எவ்வளவு வேதனைப்படுறன்னு பாரு. இது இப்படியே விட்டா பெருசா போயிடும். வீட்டுல யாருக்குமே நிம்மதி இருக்காது. இதை என்கிட்ட விடு. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சீக்கிரம் வந்து தூங்கு. மாமா மாமா மாமா, ஏன் அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? இன்னொரு இட்லி சாப்பிடலாம்ல? எவ்வளவுமா சாப்பிடுறது? நிறைய சாப்பிட்டேன், போதுமா? அத்தை உங்களுக்கு? இல்ல எனக்கு வேண்டாம். நீங்களே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோன்னே. ராஜா பா, என்னப்பா காலையிலேயே எங்க போயிட்டு வர? ஒருத்தர் தேடி போயிட்டு வரேன்ப்பா. பாத்துட்டியா? என் கண்ணில் இன்னும் மாட்டலப்பா, ஆனா எப்படி பிடிச்சிருவேன். என்ன சொல்றான் இவன்? ராஜா
சாப்பிட்டு போப்பா. ராஜா, பா. அம்மா சொன்னதுக்கு பதில் சொல்லாமலே போற. அது நான் சாப்பிட்டேன்ப்பா, அதான் சொல்ல. அத நீ சொல்லிருக்கலாம்ல. என் கேள்விக்கு பதில் சொன்ன நீ அம்மா கேள்விக்கு பதில் சொல்லாம போறது தப்பு ராஜா. பா, நான் வேற ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன்ப்பா, அதான் சொல்ல. விடுங்க, நான் மெதுவா கேட்டது அவன் காதுல விழலன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொன்னது ஏன் காதுலயே விழுந்தது, ராஜா காதுல விழுகாமையா போயிடும்? அம்மா மேல என்ன கோவம் ராஜா? கோவலாம் எதுவும் இல்லப்பா. கோவம் இல்லாமல நீ அம்மாவை அவாய்ட் பண்ற? நானும் பார்த்துட்டு தான் இருக்க ராஜா. அவகிட்ட நீ பேசுறது இல்ல, பாக்குறது இல்ல. அவ இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதே இல்ல. நீ எப்பவும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. உன்னை நான் 24 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இதை நினைச்சு நினைச்சு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? கோவம் இருக்கும் போது நீ பேசாத. கோவம் தீர்ந்ததும் பேசி தீத்துரு. இப்படி மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காது ராஜா. இது உனக்கும் நல்லதில்ல, மத்தவங்களுக்கும் நல்லதில்ல. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அது பேசி தீக்கிற பிரச்சனை இல்லப்பா, ஒரு ஆளைய தீக்க நினைச்ச பிரச்சனை. இல்ல ராஜா, ராஜா கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ராஜா, ஆளை தீக்கிற பிரச்சனையா? என்னப்பா சொல்ற? என்னையே கேக்குறீங்களே, அவங்களை கேளுங்க என்ன பிரச்சனை. நானா? என்ன அது? ராஜா, நான் ஏற்கனவே பேசிட்டேன். என்ன பிரச்சனைன்னு அவளுக்கே தெரியாதுதான் சொல்றா. ஏன்பா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னால அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு தானே போன. திரும்பி வரதுக்குள்ள அப்படி என்னப்பா நடந்துச்சு? இவ இங்க இருக்கா, நீங்க அங்க இருந்தீங்க. அப்ப உங்களுக்குள்ள எப்படிப்பா பிரச்சனை வரும்? பிரச்சனை பண்றவங்க நினைச்சா எங்க இருந்தாலும் பிரச்சனை வரும் பாட்டி. என்ன பிரச்சனைன்னு சொல்லு ராஜா, சொல்ல. சொல்லுப்பா, என்ன விஷயம் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அத நான் சொல்றேன். நான் தான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி ராஜாவோட சேராதன்னு சொன்னேன். ஐஸ்வர்யா, 2 பேரையும் அனுப்பி வச்சதே நீதானே. நீ எதுக்கு சேர வேண்டான்னு சொன்ன? ஐஸ்வர்யா, நீ ராஜாவை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றேன்னு நினைக்கிற ஐஸ்வர்யா. இல்லங்க, நான் சொல்றது நிஜம்தான். நான் ஃபோன் பண்ணி சொன்னது உண்மைதான். எதுக்காக அப்படி சொன்ன? எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு
எனக்கு அஞ்சலிய பிடிக்கல. என் பையன் கூட அவ வாழ்றது எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? காரணம் தெரியல. ஆனா அவள் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அவ என் ராஜாவுக்கு ஏத்த ஜோடி இல்ல. அதை இப்ப பேசி என்ன பிரயோஜனம் ஐஸ்வர்யா? அதுவும் இல்லாம அவனுக்கு தான் பிடிக்கணுமே ஒழிய நமக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அவனுக்கு பிடிச்சதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள அவ வர்றதுக்கு நான் அனுமதிச்சேன். வீட்டுக்குள்ள வந்தவ வாழ்றதான முறை. ஆனா அவ ஒண்ணு முறைய வரலையே. என் பையனை பிளாக்மெயில் பண்ணி தானே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதெல்லாம் பழைய கதை ஐஸ்வர்யா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இப்ப போய் அதையே மனசுல வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ராஜாவை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுங்க. இது கூட நான் ஒத்துப்பேன்ப்பா. இது எல்லா அம்மாக்களுக்கும் வர ஒரு விதமான பொசிட்டிவ்னஸ் தான். ஆனா இதுக்காக நான் அம்மாட்ட பேசாம இல்ல. அதுக்கு வேற காரணம் இருக்கு. ராஜா ராஜா ப்ளீஸ் ராஜா சும்மா இரு. நீ கொஞ்சம் சும்மா இரு அஞ்சலி. இவளை பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க இவளை கொல்ல நினைச்சதுதான் இல்ல தாய்க்கு. ராஜா கொல்ல நினைச்சேனா? நான் எப்பப்பா இவளை கொல்ல நினைச்சேன்? என்ன ராஜா இது? இப்படி ஒரு பழிய என் மேல தூக்கி போடுற? இது பழி இல்லம்மா, நிஜம். ஒரு முறை இல்ல 2 முறை இல்ல. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தப்போ நீங்க ஆளுங்களை அனுப்பி 3 முறை அஞ்சலியை கொல்ல பாத்திருக்கீங்க. ராஜா கொலை பண்ண வந்த 3 பேரும் தோ இந்த கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி கர்ச்சீஃப் தான் நம்ம உங்ககிட்ட இருக்கு. இந்த உலகத்துல நான் நேசிச்ச முதல் பெண் நீங்கதாம்மா. உங்களுக்கு ஒண்ணுன்னா இல்லைன்னு தாங்கிக்கவே முடியாது. அப்படிப்பட்டனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன்னா அதை நான் ஆதாரம் இல்லாம சொல்லுவேனா? ராஜா அதை கொடு. இது என்னால ஒரு ஆதாரமா ஏத்துக்க முடியாது ராஜா. நீ எப்படி ஏத்துக்கிட்டதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா ஏத்துக்க முடியாது? அம்மா யூஸ் பண்றது இதே மாதிரி கர்ச்சீஃப் தானே. இதே கர்ச்சீஃபா இருந்தாலும் உங்க அம்மா மேல பழி விடணுங்கிறதுக்காக யாரோ முட்டாள்தனமா பிளான் பண்ணிருக்காங்க. உன்னையும் உங்க அம்மாவும் பிரிக்கிறதுக்காக இது யாரோ செஞ்ச சதின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஸ்பாட்ல ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா அது நேரா அதோட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நம்மள கொண்டு போய் சேர்க்கும். அம்மா யூஸ் பண்ண கர்ச்சீஃபை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ண வந்தவங்க எதுக்காக வச்சிருக்கணும்? எதுக்காக அங்க தவற விட்டு போகணும்? ஓ சந்தேகம் முழுக்க அம்மா பக்கம் போகணுன்றதுக்காக ஒரே எவிடன்ஸ 3 பேருமே விட்டுட்டு போயிருக்காங்கன்னா இது ஒரு திட்டமிட்ட சதின்னு தான் நான் சொல்லுவேன். மூணு பேரும் வெறும் அட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அஞ்சலி மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. 3 பேரும் ஒரே மாதிரியான கர்ச்சீஃபை தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா கொலை பண்ண வந்த 3 பேருமே வேற வேற ஆளுங்க. இதை ஆபரேட் பண்ணது ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். அவங்க மோட்டிவ் கொலை இல்லை. உங்க அம்மாவை குற்றவாளியா நிக்க வைக்கணும். உனக்கு அவ மேல சந்தேகம் வரணும்.
உனக்கும் அவளுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கத்தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது உங்க அம்மா பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல அவ நேசிக்கிற ஒரே ஆள் நீதான் ராஜா. உன்னை பிரிய அவையும் ஆசைப்பட போறா. சரிப்பா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக போட்டு போனதாவே இருக்கட்டும். இதை விட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நான் பார்க்கணும். அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல குப்பத்து பூஜை நடந்துச்சு. அங்க அஞ்சலிய சூரத்தால குத்த வந்தவங்களுக்கு அம்மா எதுக்கு ரகசியமா கூப்பிட்டு பணத்தை கொடுக்கணும் அதை மட்டும் கேட்டு சொல்லுங்கப்பா. இந்தா உனக்கு சேர வேண்டிய பணம். இந்தா அதை நேர்ல பார்த்தானா அந்த பொம்பளை விரட்டிட்டு போய் அந்த பணத்தை புடிங்கிட்டேன். கூடவே வாயையும் புடிங்கிட்டேன். அவ என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமாப்பா? அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா நீ அதை வச்சு என்ன சந்தேகப்படுறப்போ அத மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அன்னைக்கு நான் கார்ல வந்துட்டு இருந்தப்போ இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆன காரை கொண்டு வந்து இடிச்சிட்டு இது தெரியாம நடந்ததுன்னு சொல்றீங்க? ஐஸ்வர்யா, உங்க அண்ணன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருமா. நீதான் உதவி செய்யணும் ஐஸ்வர்யா. அவர் என்ன வேணா பண்ணி இருக்கட்டும், ஆனா நீ ஹெல்ப் பண்ணலாம்ல. இல்ல என்னால முடியாது. இந்த விஷயம் ஒண்ணு கிடைச்சா போதும். சொந்த அண்ணனுக்கே உதவி செய்யாதவ எப்படி நம்ம கிளப்ப நடத்துவான்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா, இந்த அண்ணனோட மானத்தை காப்பாத்துமா. எவ்வளவு தரணும் உனக்கு? குடுக்கறேன்னு சொன்ன 1 லட்சத்தை குடுக்க சொல்லுங்க, அது போதும். அத நான் கொடுக்கறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவளை என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. கொடுக்கறேன். இந்தா உனக்கு சேர வேண்டிய பணம். இந்தா யார நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்தனோ அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போ என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதான் வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனேன். ஆனா அவதான் அஞ்சலிய குத்த வந்தான்னு அப்ப எனக்கு தெரியாது. எனக்கு அஞ்சலிய பிடிக்காதுங்கிறது உண்மைதான், அத நான் மறுக்கல. ஆனா அவளை கொலை பண்ணணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சதில்ல. இது ஓ மேல சத்தியம் ராஜா. ராஜா, இதுவும் அவங்க பிளான் தாங்கிறது என்னோட வாதம். கர்ச்சீஃப் விஷயம் அவங்களுக்கே தப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் கொலை முயற்சி பண்ண ஒருத்திய உன் அம்மாவோட சம்பந்தப்படுத்த அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. எங்க அடிச்சா அம்மாக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுல கேசவனையும் மாட்டி விட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க. நீ இதுல ஒண்ணு கவனிச்ச ராஜா? கொலை பண்ண வந்தப்பவும் சரி, பணத்தை வாங்க வந்தப்பவும் சரி, எல்லா முறையும் அவங்க மாட்டி தான் தப்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்னு அவங்க மிஸ்லீட் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட மோட்டிவா இருந்திருக்கு. சரிப்பா, இந்த கொலையை விடுங்க, பணத்தை விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப தெரிய வேண்டியது அம்மா என்ன அஞ்சலியோட வாழ விடுவாங்களா மாட்டாங்களாம் தான். இவன் அப்படி போனா இப்படி வரான், இப்படி போனா அப்படி போறான். சமாளிக்கவே முடியலையே. அண்ணி செம சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அஞ்சலி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்ப எப்படி எங்களை வாழ விடுவாங்க? உங்களுக்கு ஏன் அவளை பிடிக்கல?
அஞ்சலிக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல எல்லாத்தையும் அவ பாசமா தான் இல்லையா? எதனால உங்களுக்கு அவளை பிடிக்கல? ஓ, அவ ஒரு ஏழை, அதனாலதான் உங்களுக்கு அவளை பிடிக்கல இல்ல? ஓ, ஒருவேளை அவ உங்கள மாதிரி இருக்காளே, அதனால உங்களுக்கு பிடிக்கலையா? அம்மா, அவ உங்கள மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு அவளை பிடிச்சதே. ஆனா நீங்க இந்த மாதிரி நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உங்களுக்கு அவளை பிடிக்கல இல்ல? அதனால நான் ஒண்ணு சொல்றேன், பேசாம நானும் அஞ்சலியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். ராஜா, நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா இருந்துக்கிறோம். ராஜா, அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க கையிலே எங்களை கொல்ல சொல்லிடுங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? அஞ்சலி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழுவேன், இல்ல பெத்தவங்க கையாலே செத்துறேன். ராஜா, அம்மா, என்ன கொல்லுமா? ஐயோ என்ன பண்றீங்க? சொன்ன கேளு. ராஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? ராஜா, வா, சொன்ன கேளு, வா. அப்படி எல்லாம் பேசாத ராஜா. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு மட்டும்தான் நான் நினைச்சதுனாலதான் நான் அஞ்சலிய வெறுத்தனே ஒழிய, உன் மேல எனக்கு இருக்கிற பாசத்தினாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேனே தவிர அவ எனக்கு எதிரி இல்லப்பா. அவளை பழி வாங்கறதுக்கு நான் எதுவுமே செய்யல. ஒரு பொண்ண கொலை பண்ற அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்ல. ஒரு புள்ள மேல அளவுக்கு அதிகமா அன்ப வச்ச ஒரு சராசரி பொம்பளை நான். என்னோட அன்பை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தி வந்துட்டாளேன்னு தாங்க முடியாத ஒரு அம்மா நான். என்னோட செய்க உன்னை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு கனவுல கூட நான் நினைக்கலப்பா. நீ இந்த அளவுக்கு வேதனைப்பட்டதுக்கு அப்புறம் நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன். இனிமே நீயும் அஞ்சலியும் சந்தோஷமா இருங்க. இத நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகவோ வேற எதுக்காகவோ சொல்லல, தப்ப உணர்ந்ததுனாலதான் சொல்றேன். அஞ்சலி எனக்கு ஈக்குவலா இல்ல என்ன விட மேல வச்சு நான் உனக்கு அவளை கொடுக்கறேன். அப்போதான் நீ சொன்ன ஏழை பணக்காரங்க வித்தியாசம் எனக்கு தெரியாது. உனக்கும் என் மேல நம்பிக்கை வரும். வர திங்கக்கிழமை அஞ்சலிய இந்த ஜமீனோட இளைய ராணியா நான் அறிவிக்க போறேன். எனக்கு அஞ்சலிய பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது இப்ப கேள்வி இல்ல. உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அதிகாரத்துல எந்த குறையும் இல்லன்னு உனக்கு நம்பிக்கை கொடுக்கதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன நம்புறியோ நம்பலையோ, நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன். நீ சொன்னதை நான் செய்வேன். அஞ்சலிய இந்த ஜமீனோட இளைய ராணியா நான் இந்த ஊர் உலகத்துக்கே அறிமுகப்படுத்த போறேன். அப்பவாச்சும் நீ என்ன நம்பு. அத்த, நீங்களும் உங்க புள்ளையும் சேர்ந்து அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. ம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும்
அஞ்சலிய கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு நானே கண்டுபிடிப்பேன்.